இந்த வீடியோல சில முக்கியமான விஷயங்கள பத்தி பேசப் போறோம். அத உங்க கூட ஷேர் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் அங்க ஒரு பிரசன்டேஷன் குடுத்தார். ஜெனரலா அந்த மாரி பிரசன்டேஷன நம்ம பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் 30 to 40 மினிட்ஸ் அந்த பிரசன்டேஷன குடுத்துட்டு 30, 40 நிமிடங்கள் அதெல்லாம் காமிச்சிட்டு அதில் இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டபோது அமோகமான வரவேற்பு, நல்ல ப்ரெசன்டேஷன், அருமையாக இருக்குது அப்படின்னு. அவர் அமைச்சராக இருக்காருன்றதுக்காக சொல்லலை, அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே வல்லுநர்கள். அவங்க இல்லை நிஜமாவே நல்ல ப்ரெசன்டேஷன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ தான் அவர் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டார். இதை நான் எப்பவும் போல மைக்ரோசாஃப்ட்னுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனையோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை வச்சோ பண்ணலை. இதை இந்திய கம்பெனியான ஜோஹோ அப்படிங்க ஜோஹோ அப்படிங்கிற கம்பெனியினுடைய பிளாட்ஃபார்ம் அப்படின்னாக்கா நம்ம அதை ஒரு செயலிகள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், சாஃப்ட்வேர். அதன் மூலமாக இந்த பிரசன்டேஷன் தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னார். உடனே அங்க இருந்த சில பேருக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைச்சது. சரி, இந்திய அரசு ஏதோ சில முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு வராங்க, குறிப்பா ஐடி செக்டார்ல அப்படிங்கறத இண்டிகேஷன் தெரிஞ்சுது. அவரு அந்த இண்டிகேஷன் உறுதிப்படுத்துற மாதிரி சில விஷயங்களா இங்க இருந்த கான்ஃபரன்ஸ்ல வந்திருந்தவங்களோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணார். அந்த என்ன தெரிய வந்துச்சுன்னா, வெகு விரைவில் இந்தியா தன்னுடைய நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மென்பொருள் சாஃப்ட்வேர், அதன் மூலமாக செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட செயலிகள் அதையெல்லாம் முன்னெடுத்து செய்ய போறாங்க அப்படிங்கிற இண்டிகேஷன் கிடைச்சது. இதுக்கு என்ன அடிப்படையான காரணம், எதனால இத மாதிரி செய்யணும்? எல்லாத்துலயுமே ஆத்ம நிர்பரா அப்படின்னு பார்த்தோம்னா, பல விஷயங்கள் கடந்த காலத்துல இந்தியாவுக்கு எதிராக நடந்திருக்கு, பாரதத்திற்கு எதிராக நடந்து பல விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு, பல ரீசன் இது மாதிரி இருக்கு. ஆனா நான் குறிப்பா ரெண்டு ரீசனை மட்டும் எடுத்துக்கிட்டு, அதனால இதான் இந்த அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த கான்ஃபரன்ஸ்ல கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. அந்த இண்டிகேஷன், அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே தெரிய வந்தது. முதலாவதா நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2020 மும்பை நகரம் ஃபுல்லும் கம்ப்ளீட்டா அப்படியே முழுவதுமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அது பவர் அவுட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, சரி எங்கேயோ ஏதோ மேஜர் ஃபால்ட், ஒரு தவறு நடந்து போச்சு, அதனால பவர் கட் ஆயிடுச்சு, அது சரி செஞ்சிருவாங்க, வந்துடும். அப்படி இல்லை, அது சில நாட்கள் நீடித்தது. ஆனா ஒரு 48 ஹவர்ஸ் 72 ஹவர்ஸுக்குள்ளேயே அதை ரெஸ்டோர் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பார்ட் பை பார்ட்டா ரெஸ்டோர் பண்ணாங்க, ஒவ்வொரு ஏரியாவா அதை கொண்டு வந்தாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஆரம்பத்துல புரியல. வழக்கம் போல மீடியாக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, டெலிவிஷன் ஊடகங்களும் சரி, பத்திரிகை ஊடகங்களும் சரி, என்ன பண்ணிட்டாங்கன்னா, மும்பையில பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சிட்டி அப்படியே கிரிப்பிள் ஆயிடுச்சு, நொடிந்து விட்டது, எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. எதனால அப்படின்னா, மும்பை இன்னைக்கும் ஃபைனான்சியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அங்கதான் எல்லா விதமான ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷனும் மேக்சிமம் நடக்குது. ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான நடவடிக்கைகள், மிகப்பெரிய வர்த்தகம் சார்ந்த நகரம் அது. அதனால அந்த நகரம் ஒரு முடக்கப்பட்டது. ஏன்னா ஏதோ கரண்ட் இல்லை அப்படின்னாக்க ராத்திரியில மட்டும்தான் நமக்கு கஷ்டமா இருக்குங்கிறது கிடையாது. பகல்லையும் எல்லாமே கரண்ட் மூலமா, ஆஃபீஸ் அலுவலகங்கள் எல்லாமே கரண்ட், அதுவும் கம்ப்யூட்டர்லாம் கரண்ட் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. பேட்டரி பேக்கப்லாம் இருக்கணும்னா ஏதோ சில மணி நேரத்துக்கு வேணா பேட்டரி பேக்கப் இருக்க முடியும். முழுமுற்றாக பேட்டரி பேக்கப் 365 நாளும்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆனா சில ஏற்பாடுகள் இப்ப புதுசா நிறைய அறிவிச்சுக்கிட்டு வராங்க, அது பார்க்கலாம், நம்ம அது வேற விதமா பார்க்கலாம். ஸோ மும்பை நகரம் இந்த மாதிரி தாக்கப்பட்டு முடக்கப்பட்டது. இது தாக்கப்பட்டதுன்னு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஊடகங்கள் மறந்துட்டாங்க. அது ஒரு 2 நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் கரண்ட் ரெஸ்டோர் ஆன உடனே திரும்பி வந்த உடனே எல்லா இடத்துலயும் பவர் வந்தாச்சு, லைட்லாம் எரியுது, ஆஃபீஸ்லாம் வேலை செய்யுது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே எலக்ட்ரிக் ட்ரெயின், அது இது எல்லாம் அதில் அடிபட்டு போகும். லிஃப்ட்லாம் நினைச்சு பாருங்க, 40 மாடி கட்டணும்னா லிஃப்ட் இல்லாம என்னத்தை செய்ய முடியும்? தண்ணி பம்ப் பண்ணணும், வாட்டர் ஹெட் ஓவர் ஹெட் டேங்க்ல கரண்ட் இல்லைன்னா பண்ண முடியாது. குடி தண்ணீருக்கு பிரச்சனை, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஃபைனான்சியல் கேபிட்டலோட இல்லாம சாதாரணமா சொசைட்டிலேயே பலவிதமான பிரச்சனைகள்லாம் வந்தது. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. நானும் இருந்தேன், எனக்கும் தெரியும். அது அந்த சமயத்துல 2020 வாக்குல நடந்தது. ஆனா இந்திய அரசு இதை மறக்கவே இல்லை. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இது என்னன்னு கண்டிப்பா தோண்டி தொழாவி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இந்திய அரசு இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா, இதை பத்தின பலவிதமான அனாலிசிஸ் எல்லாத்தையும் செஞ்சாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கம்ப்யூட்டர்ல சில சைட் அப்படின்னு பார்க்க, அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 சைட் இருக்கு. அவங்க எந்தெந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க, எந்தெந்த மாதிரி டொமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார அடிப்படையான இலக்கத்தை எப்படி வச்சு செஞ்சிருக்காங்க, இது எல்லா தரவுகளையும் இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம்.
அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது கிரிட் ஃபெயில்யூர் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதாவது மும்பை மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐலண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மும்பை வந்து ஒரு 7 தீவுகள் கூட்டம் அது. அதனால அதை ஒரு தனி கூட்டமா வச்சு அதுக்கு மட்டும் தனியா பவர் சப்ளை எந்நேரமும் இருக்கும். சாதாரணமாக தவறு நடக்காது, தடங்கள் வராது. அந்த மாதிரி தான் அது அமைக்கப்பட்டது. மும்பை நகரமே அது மாதிரி தான் அமைக்கப்பட்டது. அதனாலதான் 40 மாடி 50 மாடி கட்டிடங்கள்லாம் இருந்தா கூட பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆனா அந்த கிரிட் ஃபெயில்யூர் அப்படிங்கிறது வந்து அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப உடனே என்ன பண்ணாங்கன்னா, நமது வழக்கம் போல நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் NSA அஜித் தோவல் அவர்கள் இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை வச்சு அதை ஃபர்தரா ப்ரோப் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதுல ரெட் எக்கோ அப்படின்னு ஒரு கோடு நேமோட இவங்க கொடுத்த பேர் தான் அது, ரெட் எக்கோ அப்படிங்கிறத கையில பிடிச்சாங்க. பிடிக்கும்போது அதுல பார்த்தாக்க சைனாவினுடைய டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்புறோம், இல்ல ஒரு வாட்ஸ்அப்ல ஒன்று பேசுறோம், இல்ல போன்ல ஒன்று பேசுறோம்னா அது எல்லாமே எங்கேயாவது போய் ரெக்கார்டா எங்கேயாவது உட்காந்துருக்கும். அதுதான் வந்து இந்த டேட்டா. அது எங்கேயாவது ஸ்டோர் ஆயிருக்கும். அதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சில பேர்லாம் சொல்லுவாங்க பயங்கரமான சாஃப்ட்வேர்லாம் இருக்கு அதுக்கு. இல்ல நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்பையும் கூட அதை ரிட்ரீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். சைனாவிலிருந்து இதை செஞ்சிருக்காங்கிற தகவல் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நூல் பிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சு பார்த்தா பேரதிர்ச்சியா இருந்தது. சைனாவில் இருக்கக்கூடிய பல சைட்ல இருந்து இந்தியன் கிரிட்ட ஹிமாலயன் ரேஞ்ச் மூலமாக வந்து ஹேக் பண்ணப்பட்டு, அதை எத்திக்கல் ஹேக் கிடையாது, அன்எத்திக்கலா ஹேக் பண்ணிட்டு மும்பை நகரத்தை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் தவிப்புக்கும் உள்ளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. உடனே என்ன பண்ணிட்டாரு அஜித் தோவல், வேலையில இறங்கிட்டார். இது வந்து இந்தியாவின் செக்யூரிட்டி பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, அது வந்து பிரீச் ஆயிருக்கு அப்படின்னு. அதனால இதை விடக்கூடாது, இதை ஃபுல்லா தரவா அனலைஸ் பண்ணணும். வெறும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஆமா இந்த பிரச்சனை இவங்களால ஏற்பட்டது அதோட நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் திரு அஜித் தோவல் மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க எல்லாம் உட்கார்ந்து ஒன்னா பேசி ஆலோசனைகள்லாம் செஞ்ச போது பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமே இவங்கள நம்ப முடியாது. எல்லாம் சொல்றாங்க என்கிரிப்ஷன் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்றாங்க, எல்லாமே டுபாக்கூர். அதனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையுமே ஆத்ம நிர்பர் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதற்கான காரணங்கள் என்னன்னா, முதல்ல இந்த மும்பை இன்சிடென்ட் நான் சொன்னேன். இந்த மும்பை இன்சிடென்ட்டை பத்தி தான் நான் வந்து இன்னைக்கு வீடியோல மட்டும் சொல்லல, இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோக்கள்லையும் நான் இதை சொல்லியிருக்கேன். இந்த பவர் அவுட்டேஜ் மும்பைல ஏற்பட்டது, அது எங்கேருந்து எனக்கு அந்த விஷயம் தேடி பிடிக்கும் போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, நான் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப கிரே ஜோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோடைய டைட்டில். அதை எழுதினவர் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் துஷ்யந்த் சிங் அப்படிங்கிறவர். ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்கு அவருக்கு. பல நாடுகளில் அவர் பணியாற்றிருக்காரு. யுனைடெட் நேஷன்ஸுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் எல்லாமே இருந்திருக்காரு. இந்தியாலையும் பல மெடல்கள்லாம் எக்கச்சக்கமாக பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் துஷ்யந்த் சிங். அவருடைய அந்த கிரே ஜோன் வார்ஃபேர் புத்தகத்தை படிக்கும் போதே எனக்கு அப்படியே ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா தான் இருந்தது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பழமையான வார்ஃபேர் போர் தொடுக்கும் முறைகள் எல்லாமே மாறி போயிடுச்சு. இனிமே வருங்காலத்துல சைபர் அட்டாக் தான் மிக மிக முக்கியமான ஒரு போராக இருக்கும், ஒரு நாட்டின் மீது தொடுக்கக்கூடிய போராக இருக்கும். அதுல இந்த மும்பை இன்சிடென்ட்டை பத்தி சைனா எப்படி ஹேக் பண்ணாங்க, எப்படி மும்பையினுடைய பவர் சப்ளையை கிரிப்பிள் பண்ணாங்க, அப்படியே முழுமுற்றாக தடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டது அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் விலாவரியா எழுதியிருப்பாரு. அந்த தரவுகளை வச்சுதான் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து இப்ப இந்த ஜோஹோவை பத்தி வீடியோ வரும்போது இது ஒரு முக்கியமான காரணமாக நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்ல பேசப்பட்டிருக்கு. இதை தவிர என்ன இருக்குன்னா, சமீபத்தில் உங்களுக்கே தெரியும் நயாரா எனர்ஜி திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மேல சாங்ஷன் போட்டாங்க. அவங்க வந்து வெனிசுவேலால இருந்து ஆயில் வாங்குறான்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேர் இதை எல்லாத்தையுமே, கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே முடக்கப்பட்டது. அவங்களால எந்த விதமான செயலையும் நடவடிக்கையுமே எடுத்து செய்ய முடியல. மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கு உள்ளானது அந்த கம்பெனி. எதனால? இத்தனைக்கும் அந்த செயலிகள் எல்லாத்தையுமே நயாரா எனர்ஜி பணத்தை கொடுத்து ஒரு காப்பி ரைட் மாதிரி வாங்கியிருக்காங்க, அதையும் மீறி முடக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் அது கோர்ட்ல போய் சால்வ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நம்ம சமீபத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் 1.0ல
இந்த ஜிபிஎஸ் தேவைப்படும். அதன் மூலமாக தான் கண்காணித்து எப்படி எங்க அடிக்கணும், எந்த லொகேஷன் எல்லாத்தையும் நம்ம கணிக்க முடியும். அதுக்கு இந்தியா கூகுளுடைய ஜிபிஎஸ்ஓ இல்ல மற்ற கம்பெனிகளோட ஜிபிஎஸ்ஓ யூஸ் பண்ணல. இந்தியாவே தயாரிக்கப்பட்ட நாவிக் அப்படிங்கிற ஒரு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. துல்லியமா இருந்திருக்கு. அதனாலதான் எதிரிகளால இந்தியா என்ன செய்யறதுன்னு ஒரு யூகத்துக்கு கூட வர முடியல அப்படின்னு. குறிப்பா பாகிஸ்தானோ இல்ல சைனாவோ இல்ல அமெரிக்காவோ அவங்க தான் அடி மேக்சிமம் அடி சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் விழுந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். சோ அவங்களால இந்த இந்தியா நேவிக்கை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ராணுவம் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறது தெளிவா சொல்லப்பட்டது. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டே வரும்போது 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2020 இது நடந்தது. மும்பை பவர் அவுட்டேஜ் 2023 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த சமயத்துல குறிப்பா நான் போன ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப ஃபர்ம் ஆயிட்டாரு. ஆத்ம நிர்பர்ல நமக்கு வெறும் பொருள் மட்டும் கிடைக்க கூடாது. இப்ப ஒரு மென்பொருள் கிடைக்குது, இல்ல வன்பொருள் கிடைக்குது, ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேர் எது வேணா இருக்கட்டும், சேட்டிலைட் எதா வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அதில் நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பும் இருக்கணும் அப்படிங்கறது அவருடைய அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருக்காரு இந்த கமிட்டியில எல்லாம். எதனால சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல இந்திய அரசாங்கத்துல இருக்கிற அனைத்து இந்திய அரசாங்கம் மட்டும் இல்ல, மத்திய அரசு மட்டும் இல்ல, மாநில அரசுகளும் சரி, எல்லாருமே எந்த மாதிரி மென்பொருளை யூஸ் பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் இருக்கும். அதுலதான் உங்களுக்கு இந்த எக்ஸல் இருக்கும், பவர் பாயிண்ட் இருக்கும், வேர்ட் ப்ராசஸர் இருக்கும், இது மாதிரி நிறைய இருக்கும், வேர்ட் இருக்கும். இது எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கூகுள்னு பாத்தீங்கன்னாக்கா கூகுளுடைய மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கூகுளுடைய ஜிமெயில் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை தவிர சரளமா வாட்ஸ்அப், இது மாதிரி ஃபேஸ்புக், இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப எக்ஸ்டென்சிவா இந்திய அரசு, மாநில அரசுகள் மற்றும் மக்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கதான் பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இது எல்லாமே டேட்டா எல்லாமே அமெரிக்காவில் ஸ்டோர் பண்ணப்படும். ஏன்னா இந்த கம்பெனிகள் எல்லாமே அமெரிக்க கம்பெனிகள். நம்மளுடைய தரவுகள் எல்லாமே அங்க ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கு. அவங்க சொல்றாங்க, நாங்க இதை யாருக்கும் லீக் அவுட் பண்ண மாட்டோம், யாருக்கும் விற்க மாட்டோம், யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஆனா உண்மை நிலை வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகிக்கப்பட்டது. ஏன்னா இப்ப சைனா இந்த மாதிரி அட்டாக் பண்ணு, நயாரா எனர்ஜி முடக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து பார்க்கும்போது இந்தியாவினுடைய பல தரவுகள் இப்போ இந்த பியூரோக்ரஸில என்ன பண்ணுவாங்கன்னா, பல விதமான திட்டங்கள், அதனுடைய டிராஃப்ட், அதுக்கப்புறம் ஃபைனல் நோட்டு, அதுக்கப்புறம் புள்ளி விவரங்கள், இதெல்லாம் எக்ஸல் ஷீட்ல இதுல எல்லாமே கூகுள் மெயில் மூலமா அனுப்பிட்டு அது யார் வேணா அதுல பாஸ்வேர்டு எல்லாம் இருக்கும், சேஃப்டி இருக்கும். இருந்தாலுமே ஹேக் பண்ணக்கூடியவங்க அந்த பாஸ்வேர்டையுமே ஹேக் பண்ணி அதை உள்ள போய் பூந்து பார்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது சில இடத்துலலாம் மத்திய அரசுலும் சரி, பல மாநில அரசுகளும் சரி, காலாவதியான சாஃப்ட்வேர் காப்பிரைட் இல்லாததை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு, இல்ல தெரிஞ்சே செஞ்சிருக்காங்களா என்னமோ தெரியல, ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலை கூப்பிட்டு, அதனுடைய நார்மலா இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு யாரு தலைமை தாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, R&AW அவருடைய தலைவர் தான் இதுக்கு தலைவரா இருப்பாங்க. அதை தவிர நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல், இவங்க எல்லாம் கலந்துரையாடல் செஞ்சு இனிமே ஐடி செக்டார்லயும், டேட்டா ப்ரொடெக்ஷன்லயும், ஸ்டோரேஜ்லயும், எல்லா விதமான இதுலயும் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை எப்படி சொன்னாங்க அப்படின்னா, மேக் இன் இந்தியா மட்டுமல்ல, செக்யூர்டு இந்தியா அப்படிங்கிற ஒரு முனைப்புல பல விதமான முன்னெடுப்புகள் செய்யப்படும். சரி, இதெல்லாம் செய்யணும். அப்ப மென்பொருள் கம்பெனிகள் மூலமா தான் இதை செய்ய முடியும். ஹார்ட்வேர் சிப்பு செட்டு எல்லாம் போட்டு சோல்டரிங் பண்றது எல்லாம் போட்டு அதை எல்லாம் ஆட்டோமேட்டிக் மெஷின்ல வச்சு பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் வச்சு எல்லாம் பண்ணி செஞ்சிடலாம். பட் அதற்கான ப்ரோக்ராமிங், கோடிங் அதெல்லாம் யாரு எழுதுறது? அதுக்கான கம்பெனிகள் இந்தியால நிறைய இருக்கு. அதனாலதான் இந்தியா வளர்ச்சியை அடைந்தது. ஐடி செக்டார்ல முன்னோடியா இருப்பதற்கு முதல் காரணம் இந்தியர்கள் இருப்பதும், இந்திய கம்பெனிகள் இருப்பதற்கும் பாரதமும் பாரத மக்களும் அதுல திறமையாக செயல்பட்டாங்க. அது இல்ல மறுக்க முடியாத உண்மை. ஆனா அவங்க ரிசர்ச் பக்கம் போகல. அது நான் போல வீடியோல கூட சொல்லியிருக்கேன். ஒரு மாதிரி கூலி மாதிரி தான் வேலை செஞ்சுட்டாங்களே தவிர ஆராய்ச்சி சார்ந்த பல தரவுகளை முன்னெடுக்கல, செய்யல. அதுல அவங்க பின்தங்கிட்டாங்க. அது நிதர்சனமான உண்மை. அதுவும் ஆக இந்த மென்பொருள் கம்பெனிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதாவது டெண்டர், ஓபன் டெண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், கூப்பிட்டாங்க. TCS, HCL, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி விப்ரோ பல கம்பெனிகள் ரெடியா வந்தாங்க. காக்னிசன்ட், நாங்க செஞ்சு தரோம், இந்தியாவிற்கான பிரத்யேகமான செயலிகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா யாருமே சரியா வரல.
ஜோஹோ நிறுவனம் மட்டும்தான் தனித்துவமா நின்னுது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அதுல இருந்த ஸ்ரீதர் வேம்பு, அவர் தான் சிஇஓ, ஓனர் ஆஃப் தட் கம்பெனி, ஜோஹோ கார்பரேஷன். ஓகே, அவர் அமெரிக்கால பல வருடங்கள் சிலிக்கன் வேலியில கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில பலவிதமான வேலைகள் இருந்திருக்காரு, பதவிகள் இருந்திருக்காரு, மிக மிக அனுபவம் மிக்கவர். ஆனா அங்கேருந்து எல்லாத்தையும் ஒரு நாள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி சுருட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டார். இவர் தமிழர். ஆக்சுவலா அவருடைய நேட்டிவ் பிளேஸ் பாத்தீங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த ஏரியால தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தென்காசியை தேர்ந்தெடுத்தார், அங்க கொண்டு போய் கம்பெனியை ஆரம்பிச்சார். அதற்கான பல விதமான விவரங்கள் இருக்கு. அவருக்கு என்ன அப்படின்னாக்க, ஒரு சிட்டி என்னைக்குமே அது பாட்டுக்கு வளரும். ஆனா இந்த மாதிரி தென்காசி மாதிரி டியர் 3 சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ரொம்ப பிரயத்தனப்படணும். அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, அங்க கொண்டு போய் கம்பெனி ஆரம்பிச்சாரு, ஜோஹோ கம்பெனி ஆரம்பிச்சு. முதல்ல இந்த ஆபீஸ் எப்படி இந்த எம்எஸ் ஆபீஸ் இருக்கோ அது மாதிரி அதை தானாவே கோடிங்லாம், தானாவே ப்ரோக்ராம்லாம் செஞ்சு எல்லாமே இந்தியத்துவமா இருக்கிற மாதிரி கொண்டு வந்து செஞ்சார். இதுல முக்கியமா கருதக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு நிதி உதவி எந்த வெளிநாட்டு கம்பெனியில் இருந்தும் வரவில்லை, தானாகவே உழைத்து சம்பாதித்தது எல்லாமே. சோ இந்த இடத்துல தான் அவர் அவருடைய தனித்துவம் இருந்தது. ஒண்ணு மண் சார்ந்த வளர்ச்சிக்கு அவர் பாடுபட்டார். இரண்டாவது, எந்த விதமான நிதி உதவியும் அவர் வெளிநாட்டிலிருந்து எடுத்துக்கல. தான் என்ன சம்பாதிச்சு சேர்த்து வச்சாரோ அதை எடுத்துக்கிட்டு இங்க வந்தாரு. இங்க கம்பெனி ஆரம்பிச்சாரு. அதுவும் ஒரு சாதாரண சின்ன டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்காசியில ஆரம்பிச்சாரு. அங்க இருக்கிற லோக்கலா இருக்கிற மாணவர்கள் எல்லாம் பயங்கரமா என்கரேஜ் பண்ணி, படிச்சிருக்காங்களோ இல்லையோ, நீங்க வாங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஐடி செக்டார்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன், ட்ரைனிங் கொடுக்குறேன், நீங்க அப்புறம் இந்த கம்பெனியில வேலை செய்யலாம். இந்த கம்பெனி தான் இல்ல, நீங்க வேற எந்த கம்பெனியில வேணாலும் போய் வேலை செய்யலாம், ஆனா முன்னெடுத்தது. இது எல்லாமே ஒரு காரணமாகவும், அதுக்கு தகுந்த மாதிரி மத்திய அரசு எப்பவுமே இந்த விலை குறைவு அதெல்லாத்தையும் பார்ப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஜோஹோ நிறுவனத்துக்கு இந்தியாவின் பிரத்யேகமான தனித்துவம் வாய்ந்த ஒரு செயலியையும் உருவாக்குவதற்கு ஜோஹோக்கு கொடுக்கப்பட்டது. அதை அவர் பண்ணாரு. அதுல இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டார். நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அதுல பார்க்கலாம், வேர்டு இருக்கும், எக்ஸல் இருக்கும், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இருக்கும், இன்னும் பலதும் இருக்கும் அதுல. அதே மாதிரி மெயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிமெயில் இருக்கும். இவர் எல்லாத்தையுமே அதை மாத்திட்டாரு. ஜோஹோ மெயில் வந்துருச்சு, ஜோஹோ வேர்டு, ஜோஹோ எக்ஸல், இந்த மாதிரி கொண்டு வந்து எல்லாமே இந்தியத்துவமா இருக்குது, தனித்துவம் வாய்ந்ததா மாற்றி அமைக்கப்பட்டது. ஸோ ஆக மொத்தம் மத்திய அரசு ஜோஹோவுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்து செயல்பட தொடங்கினாங்க. இது எல்லாமே ஆரம்பிச்சது 2023 இருந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல ஒரு பார்ட்டா இதை மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்தரா இந்த ஜோஹோ கம்பெனியும் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் மேன்மேலும் எப்படியெல்லாம் கொண்டு போனாங்க, என்னென்ன சவால்களை சந்திச்சாங்க அப்படிங்கிறத அடுத்த 1-2 வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்.